அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. கர்க்கடக மாதத்தின் 6ஆம் நாள் கதை தொடர் இனிதே ஆரம்பம். லக்ஷ்மண சுவாமிக்கு உபதேசம் செய்த பின் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதையை காண சீதையின் இல்லம் செல்கிறார். வேகமாக புன்னகையுடன் எழுந்திருந்து பொன் பாத்திரத்தில் உள்ள நீரை கொண்டு ஆசையோடு திருவடிகளை சுத்தம் செய்து மரியாதையுடன் நாணத்துடன் புன்னகைத்து அந்த அழகி சீதை மெதுவாக கூறினாள், ஆரவாரமோ கொடிகளோ இல்லாமல் திருவடிகளாகிய தாமரை மலர்களை வணங்குவதற்கு காரணம் என்னவோ கருணை கடலை. யானை போன்ற வீரமிக்க எனது நாதனே, வெண்கொற்ற குடையும் ஆலவட்டமும் சாமரமும் வாத்திய கோஷங்களும் பொன்னாபரணங்கள் மற்றும் பிற அலங்காரங்களும் குறுநில மன்னர்கள் எல்லோரையும் பிரிந்து மெய்சிலிர்ப்போடு இங்கு வந்ததற்கு காரணம் என்னவோ. இவ்வாறாக விதேகராஜனின் மகளான சீதையின் வார்த்தைகளை செவிமடுத்து தசரத மன்னனின் மகனான ராமபிரானும் கூறினான், எனக்கு தண்டகாரண்ய ராஜ்யத்தை நன்மையாக அளிப்பதற்காக தந்தை எனக்கு கட்டளையிட்டுள்ளார். அதை நான் காப்பதற்காக செல்கிறேன். மன கவலையின்றி இங்கு தங்கியிருப்பாய். அன்னை கௌசல்யைக்கு பணிவிடைகள் செய்து மகிழ்வோடு வாழ்வாயாக என் அன்பானவளே. கணவனின் வார்த்தையை செவிமடுத்த ஜானகியும் ராமனிடம் பெரும் கவலையோடு அல்லது ஆச்சரியத்தோடு கூறினாள், இரவில் பிரிய போவதாக கூறினாலே தாங்க முடியாதே. மாதங்களோ வருடங்களோ தந்தை வழங்கியுள்ளார் என்றால், அப்படி இருக்க வனவாசம் செய்வதற்கு உமக்கு தோன்றியதற்கு என்ன காரணம்? மன்னரான தாம் ஆசையோடு நேற்று முடிசூட்டு விழா தொடங்கியது நாயகரே. வாய்மையோடு நடந்தவற்றை எல்லாம் எனக்கு விரிவாக கூறுங்கள் என்று தேவி சீதை கூறியதை செவிமடுத்து ராகவனான ராமபிரான் மறுமொழி கூறினார். சூரிய குலத்தை சேர்ந்த மாளிகையை நீ கேட்பாயாக. மன்னர் தசரதர் கேகை நாட்டின் மகளான என் தாயாருக்கு கைகேயி அன்னைக்கு முன்னரே 2 வரங்களை கொடுத்திருந்தார். தேவலோகத்தில் தேவாசுர போர் நிகழ்ந்த காலத்தில் அவர் செய்த உதவிகளை நினைவு கூர்ந்து அளிக்கப்பட்ட வரங்கள் அவை. ஒன்றிற்கு பரதனுக்கு ஆட்சியை வழங்க வேண்டும் என்பது, மற்றொன்று என்னை வனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது. சத்தியத்திற்கு புறம்பாக நடந்து விடுவோமோ என்று தன் மனதில் பயந்து தந்தை அந்த வரங்களை என் தாயாருக்கு கொடுத்தார். எனவே தந்தையின் சொல்லை காக்க நான் இன்று தண்டகாரண்ய வனத்திற்கு செல்கிறேன். 14 ஆண்டுகள் எந்த பற்றும் இல்லாமல் அங்கு வாழ்ந்துவிட்டு திரும்புவேன். நீ இதற்கு எந்த தலையும் கூறாதே. மயக்கத்தை கைவிட்டு என் தாயாரோடு கைகேயி அன்னையோடு வாழ்வாயாக. ராகவன் இவ்வாறு கூறியதை செவிமடுத்த முழுமதி போன்ற முகமுடைய சீதை மீண்டும் கூறினாள், நான் காட்டிற்கு முன்னால் நடந்து செல்வேன். நீங்கள் என் பின்னால் எழுந்தருள வேண்டும். என்னை விட்டு பிரிந்து செல்வது எந்த விதத்திலும் தகுதியானதல்ல என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். காக்குஸ்தகுல தோன்றலான ராமபிரானே, இனிமையாக பேசுபவனும் யானை நடை போன்ற நடையை கொண்டவளுமான சீதையிடம் மீண்டும் கூறத் தொடங்கினார், உன்னை நான் எவ்வாறு அழைத்துச் செல்வது? மரங்கள் அடர்ந்த காடுகளில் சிங்கம், புலி, கரடி, காட்டுப்பன்றி, காட்டெருமை, யானை, பாம்புகள் மற்றும் பூச்சிகள் ஆகியவை நிறைந்துள்ளன. மனிதர்களை உண்ணும் அரக்கர்கள் அங்கே திரிவதை காணும் போது மற்ற கொடிய விலங்குகளை கண்டு அஞ்சுவதை விட பெரும் பயமும் துயரமும் உண்டாகும். இவை அனைத்தும் பெண்களாக பிறந்த அனைவருக்கும், குறிப்பாக உன்னை போன்ற சுக போகங்களில் வளர்ந்த மென்மையான பெண்களுக்கும் பெரும் பயத்தையும் துன்பத்தையும் தரும் என்பதை அறிந்து கொள். அங்கே உணவாக கிழங்குகள், பழங்கள் மற்றும் காரமும் கசப்பும் துவர்ப்பும் நிறைந்த உணவுகளையே உட்கொள்ள வேண்டியிருக்கும். தூய்மையான சுவையான அறுசுவை உணவுகளோ பாலோ அல்லது நல்ல தண்ணீரோ அங்கே சிறிதும் கிடைக்காது. மேடு பள்ளங்கள் நிறைந்த மலை குகைகளும் பாறைகளும் கரடு முரடான பாதைகளும் நிறைந்திருக்கும். வழி நடந்து செல்ல பாதை எதுவென்றே தெரியாது. கடுமையான குளிர்ந்த காற்று, வெயில் போன்ற துன்பங்களை பொறுத்து கொண்டு வெறும் கால்களாலேயே நீண்ட தூரம் நடக்க வேண்டியிருக்கும். பொறுமையற்ற கொடிய அரக்கர்களை கண்டால் எவராலும் சிறிதும் தப்ப முடியாது. எனவே என் சொல்லை கேட்டு நீ இங்கேயே இருந்து உன்னுடைய தாயாரை நன்றாக பணிவிடை செய்து கவனித்துக் கொள்வாய். 14 ஆண்டுகள் முடிந்த பின் நான் நிச்சயமாக திரும்பி வருவேன். இதில் எந்த ஐயமும் இல்லை. ஸ்ரீ ராமபிரானின் இவ்வார்த்தைகளை கேட்ட வைதேகியான தேவி சீதையும் மிகுந்த துயரத்துடன் மீண்டும் கூறினாள். தேவி சீதை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் கூறுவது, நாதா, கற்புடைய தர்மபத்தினியான எனக்கு வேறு ஒரு ஆதரவும் இல்லை. என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. கருணை கடலை, உமது பாத சேவை என்னும் விரதத்தை தடுத்து நிறுத்த வேண்டாம். உமது முன்னிலையிலிருந்து எப்போதும் என்னை விலக்கி வைக்க
வேறாராவது வந்து துன்புறுத்த முடியுமா? கிழங்கு பழம் நீர் போன்ற உணவுகள் நீர் உண்டு மிச்சம் தரும் எச்சிலை போல எனக்கு இன்பமளிக்கும் கணவரான தம்முடன் நடந்து செல்லும் போது எவ்வளவு கூர்மையான கல்லும் முள்ளும் எனக்கு பூப்படுக்கையைப் போல மிருதுவாகவே இருக்கும். மன்மதனை போன்ற அழகனே, தாம் என்னை விட்டு விலக வேண்டாம். எனக்கு எவ்வித துன்பமும் உண்டாகாது என்பதால் எனக்கு எதை குறித்தும் பயமில்லை. என் நாயகரே, முன்னொரு காலத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவரான ஒரு அந்தணர் என்னிடம் ஆசீர்வதித்து உறுதிபட கூறினார். நீ கணவனுடன் வனத்தில் சென்று வசிப்பாய் என்பது திண்ணம், இதில் சிறிதும் சந்தேகமில்லை என்று. இப்படி முன்பே நான் கேட்டறிந்த விஷயம் உண்மையே என்று இப்போது மீண்டும் கூறுகிறேன். பல கவிஞர்கள் இயற்றிய பல்வேறு இராமாயணங்களை நான் செவிமடுத்திருக்கிறேன். தேவி ஜானகி சீதையை விட்டுவிட்டு ரகுவரனான ராமன் மட்டும் காட்டிற்கு சென்றதாக எங்கேனும் உண்டா? புருஷன், ஆண், ஆன்மா, பிரகிருதியும் இயற்கை பிரிந்திருக்க முடியுமா? ஆராய்ந்து பார்த்தால் இரண்டும் ஒன்றுதானே. பாணி கிரகண திருமண மந்திரங்களின் உட்பொருளையும் நினைத்து பாருங்கள். உயிர் பிரியும் காலத்திலாவது அவை நம்மை பிரிக்குமா? என்னை மீண்டும் கைவிட்டு நீர் தனியாக காட்டிற்கு செல்வீரானால் என் உயிரை துறந்து விடுவேன். தேவரீரே என்று தேவி சீதை கூறியதை செவிமடுத்த அரசனான ராமபிரான் புன்னகையுடன் அருளினான். அப்படியானால் எனது தாமதிக்காமல் என்னுடன் வருவாய். இதனால் உனக்கு வருத்தம் ஏதும் உண்டாக வேண்டாம். ஜானகியே, ஆபரணங்கள் முதலான எல்லாவற்றையும் தானம் செய்யும் மன உறுதியோடு செய்வாயாக. இவ்வாறு அருளி செய்து லக்ஷ்மண சுவாமியிடம் தூய அந்தணர்களை வரவழைப்பாயாக என்று அன்புடன் கட்டளையிட்டார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அப்போது இளவரசனான லக்ஷ்மண சுவாமியும் அந்தண சிரேஷ்டர்களை வரவழைத்தார். ஆடைகள், ஆபரணங்கள், பசுக்கள் ஆகியவை அளவின்றி தானமாக வழங்கப்பட்டன. நல்லொழுக்கம், நற்குணம் வாய்ந்த குடும்பஸ்தர்களும் வேத ஞானம் பெற்றவர்களுமான அந்தணர்களுக்கு மரியாதையுடன் பல வகையான தானங்களை செய்தனர். பின்னர் தாயாரின் பணிப்பெண்களாகிய சிறந்த பெண்களுக்கும் தன் அரண்மனை வாசிகளுக்கும் பிற சேவகர்களுக்கும் பலதரப்பட்ட தானங்களை வழங்கினர். இதனால் ஆனந்தத்தில் மூழ்கிய மனிதர்களும் தபஸ்விகளும் துறவிகளும் அந்தணர்களும் ஆசிர்வாதம் செய்தனர். அவர்களின் விழிகளிலிருந்து ஆனந்த வெளிநீர் பொழிந்தது. ஜானகி தேவியும் அன்புடன் அருந்ததியின் ஸ்நானத்தை மதித்து தானங்களை வழங்கினார். வீரனான இலக்குமணன் தன் தாயான சுமித்ரையை அக்கணமே கௌசல்யை அன்னையிடம் ஒப்படைத்து வணங்கிய போது சுமித்ரையும் தன் மகனை மகிழ்வோடு தழுவி அணைத்து கொண்டாள். தன் மகனை மனமாற வாழ்த்தி பின்னர் அறிவுரை வார்த்தைகளை கூறினாள். மூத்தவனான ராமனுக்கு சேவை செய்து எப்போதும் அவனை விட்டு பிரியாமல் முன்னே செல்ல வேண்டும். ராமனை என்றும் உன் தந்தை தசரதன் என்று உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு எண்ணிக்கொள்வாய். சீதையை உன் தாய் சுமித்ரையின் இடத்திலும் காட்டை அயோத்தி என்றும் எண்ணிக்கொள்வாய். கபடமின்றி இவ்வாறு மனதில் உறுதி கொண்டு செல்வாயாக. உனக்கு நன்மைகள் உண்டாகட்டும். தாயின் வார்த்தைகளை தலையில் தாங்கி பக்தியோடு வணங்கி சௌமித்ரியும் லக்ஷ்மண சுவாமியும் தனது வில்லம்புகளை ஏந்தி கொண்டு ராமபிரானின் அருகில் சென்று வணங்கி நின்றான். அக்கணமே ராகவனான ராமபிரான் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் தன் தந்தை தசரதனை வணங்கச் செல்லும் வழியில் நாட்டு மக்களை அன்போடு கண்டு மகிழ்ந்தான். அழகான குமாரன், மனதை மயக்குபவன், நீலமேக மேனியன் ராகவன், மன்மதனை போன்றவன், ஆசைகளை நிறைவேற்றுபவன் சுந்தரன் ராமபிரான், அகில உலகங்களுக்கும் ராமநாதன், தாமரை கண்ணன், சிவபெருமானால் சேவிக்கப்பட்டவன், அகில உலகமும் தானானவன். தந்தையின் அரண்மனை நோக்கி செல்லும் போது வருத்தமடைந்த நகர மக்கள் அவர் கால்நடையாக செல்வதைக் கண்டு துயரம் கொண்டு தங்களுக்குள் உரையாடி கொண்டனர். அந்தோ பரிதாபம்! ஐயகோ, இதை காணுங்கள்! தெய்வமே, இப்படி ஒரு துன்பம் எப்படி வந்தது? சகோதரனான லக்ஷ்மண சுவாமியுடனும் தன் அன்பிற்குரிய மனைவியுடனும் தேவி சீதையுடனும் வேறு எந்த உதவியும் இன்றி கால்நடையாகவே செல்கிறாரே. கூர்மையான கற்களும் முட்களும் நிறைந்த கடப்பதற்கரிய கடினமான காட்டுப்பாதைகளில் சிவந்த தாமரை மலர் போன்ற மென்மையான மிருதுவான தன் திருவடிகளால் நாள்தோறும் காட்டிற்கு நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட இந்த பூமியாளும் அரசரின் தசரதரின் மனம் எவ்வளவு கடினமானது! தசரதரை போல புத்திர வாத்சல்யம் உள்ளவர் மனிதர்களில் வேறு யாரும் இல்லை என்று நேற்று வரை எண்ணி இருந்தோமே. இன்று இப்படி மாற என்ன காரணம்? அதை செவிமடுத்த மற்றொருவர் இவ்வாறு கூறினார். கேகய நாட்டின் இளவரசிக்கு கைகேயிக்கு அரசர் அளித்த 2 வரங்களே இதற்கு காரணம். அதனால் தான் ராகவனான ராமபிரான் காட்டிற்கு செல்கிறார். பரதன் இந்த நிலமண்டலத்தை ஆளப்போகிறான். நாமும் அவனுடனே காட்டிற்கு சென்று விடுவோம். ராமனை பிரிந்து வாழ்வதை நம்மால் தாங்க முடியுமா?
இவ்வாறு அந்நகர வாசிகளான அந்தணர்களும் மற்றவர்களும் கூறிய வார்த்தைகளை செவிமடுத்த பின்னர் வாமதேவன் நகரவாசிகளிடம் மகிழ்ச்சியோடு உரைத்த வேளையில் ராமசீதா தத்துவம், ராமனை குறித்து சிந்தித்து துயரம் நீங்கியவளும் பேரழகு பொருந்திய மேனியை கொண்டவளுமான ஜானகியின் மூலமாகவும் தத்துவமாகவும் உள்ள பொருளை நான் உரைக்கிறேன். தெளிந்த மனதோடு இதனை செவிமடுப்பவர்கள் அனைவரும் உயர்வடைவார்கள். ராமன் என்பவர் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தாமரை கண்ணன் ஆதி நாராயணன் ஆவார். லக்ஷ்மண சுவாமியாக அவதரித்தது அனந்தன் ஆதிசேஷன். ஜனகனின் மகளான சீதா பிராட்டி லக்ஷ்மி தேவி லோகமாயா தேவி பராசக்தி ஆவார். மாயா குணங்களை தனக்கு ஆதாரமாக கொண்டு உலக உருவங்களை ஏற்கும் அந்த பரமாத்மா ரஜோகுணத்தோடு கூடிய பிரம்மதேவராக உலகத்தை பிரபஞ்ச வடிவில் தெளிவாக படைத்தார். சத்வகுணம் நிறைந்தவராக பக்தர்களை காப்பவராக விஷ்ணுவின் வடிவம் தாங்கி தினமும் உலகை காத்தருள்கிறார். பரமேஸ்வரன் தமோ குணத்துடன் கூடிய ருத்ர வடிவத்தால் உலகை சங்காரம் செய்கிறார். வைவஸ்வத மனுவின் பக்தியால் பிரசன்னமான இறைவன் மத்ஸ்யாவதாரமான மீன் வடிவம் எடுத்து ஹயக்ரீவனை கொன்று வேதங்கள் அனைத்தையும் பிரம்மதேவரிடம் மீட்டுக் கொடுத்தார். முன்னர் மந்திர மலையானது பாதாள லோகத்தில் மூழ்கிய போது ஆமை வடிவமான கூர்மாவதாரம் எடுத்தார். கொடூரமான கூர்ம வடிவத்தை ஆமை வடிவம் கொண்டு தனது முதுகில் மந்திர மலையை தாங்கியவர் இந்த ராகவனை. கொடிய இரண்யாட்சனை கொன்று மகிழ்ச்சியுடன் பூமாதேவியை தனது தந்தத்தால் மேலே உயர்த்தி காரண கடலில் நிலை நிறுத்திய முதற் காரண புருஷனாகிய ராகவன் இவனை. பேரோசையுடன் நரசிம்ம வடிவம் எடுத்து பிரகலாதனை காத்தருள்வதற்காக தனது கூர்மையான நகங்களால் கொடூரமான ஹிரண்யகசிபுவின் மார்பை பிளந்தவனும் காப்பதில் வல்லவனுமான இலக்குமியின் மணாளனும் இவனே. புத்திர பாக்கியத்திற்காக அதிதி தேவியும் கஷ்யப முனிவரும் பேரன்போடு வழிபட்டு பூஜித்த காரணத்தால் மிகுந்த கருணையோடு அவளுடைய மகனாகவும் தேவேந்திரனின் இளவலான தம்பியாகவும் அவதரித்து புகழ்பெற்ற மகாபலியிடம் சென்று தானம் பெற்று 3 அடிகளால் உலகையும் அளந்து விரைவாக மீட்டு தேவேந்திரனுக்கு அளித்த பக்த பிரியனான திரிவிக்ரமனும் இவனே. அந்தணர்களை வேதியர்களை பகைக்கும் அரச பரம்பரையை அளிப்பதற்காக இப்பூ உலகில் பார்கவனாக பரசுராமனாக அவதரித்த பூமிநாதனான ராகவன் இவனே. இப்போது இப்பூ உலகில் தசரதனின் புதல்வனாகவும் சீதா தேவியின் நாயகனாகவும் அவதரித்துள்ளார். அரக்கர் குலத்தை முழுமையாக அழித்து பூமியின் பாரத்தை தீர்த்து தர்மத்தை காத்தருள்வதற்காக ஆத்யன் முதலானவன் பிறப்பற்றவன் பரமாத்மா பராபரன் வேதங்களால் அறிய முடியாதவன் வேதாந்தங்களால் அறியப்படுபவன் பரம்பொருள் நாராயணன் புருஷோத்தமன் அழிவில்லாதவன் காரணமானுடனான அழகிய ராமன் ராவணனை வதம் செய்வதற்காகவும் தேவர்களின் நலனுக்காகவும் காட்டிற்கு செல்ல தொடங்கினார். இதற்கு காரணம் மந்தரை அல்ல, கைகேயியும் அல்ல. எல்லாவற்றையும் இயக்கியது இறைவனின் திருவுள்ளமே. அரசர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகத்தில் நிறைந்தவர் மாதவன். அவரது மகா மாயா தேவியான தேவி சீதை ஜனகரின் மகள். படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்பவள். அவருடன் மிகுந்த மகிழ்ச்சியோடு புறப்பட்டு விட்டாள். நேற்று நாரதர் வந்து என்னிடம் தனிமையில் உரையாடினார். எனக்கு கட்டளையிட்டார். அரக்கர்களின் குலத்தை அழிப்பதற்காக நான் தெளிவாக காட்டிற்கு நாளை புறப்படுவேன் என்று கூறியதால் ராகவனான ராமபிரான் காட்டிற்கு செல்கிறார். எனவே அனைவரும் கவலையை விட்டுவிடுங்கள். ராமனை எண்ணி யாரும் துக்கம் கொள்ள வேண்டாம். ராம ராம என்று எல்லோரையும் ஜபிக்க கூறுங்கள். தினமும் ராமநாமம் ஜபிக்கும் மனிதனுக்கு மரணம் பிறவி முதலான பயங்கள் எதுவும் உண்டாகாது. மேலும் முக்தியும் கைவல்யமும் கிடைக்கும் என்பது நிச்சயம். துன்பம் இன்பம் போன்ற விகாரங்கள் இல்லாதவன், மாசற்றவன், குணங்களை கடந்தவன், ரகுகுல திலகன், குறைவுகளும் மிகைகளும் இல்லாதவன், எப்போதும் ஆனந்தம் நிறைந்தவன், கலக்கம் இல்லாதவன். அத்தகைய பகவத் ஸ்வரூபத்திற்கு எவ்வாறு துன்பங்கள் உண்டாகும்? பக்தர்களின் துயரத்தை போக்கும் ஜனார்தனனாக பூ உலகில் பிறந்த காரணத்தால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் பாதகனான ராவணனை கொன்று உலகத்தையும் காப்பதற்காகவுமே அறிவிலிகளே ஈசன் மனிதனாக அவதரித்தான்.
ராமசீதா ரகசியத்தை எப்போதும் இந்தவாறு பெருமகிழ்ச்சியோடு தியானிப்பவர்களுக்கெல்லாம் ராமதேவனின் அருள் மேலோங்கும், பேரன்பும் மாயை நீங்கி முக்தியும் சித்திக்கும். மிகவும் இரகசியமானதும் மிகச் சிறந்ததும் பாவங்களை போக்குவதுமான இக்கருத்தை நான் கூறியதற்கு காரணம் நீங்கள் ராமபிரானுக்கு பிரியமானவர் என்பதை எண்ணிதான். இத்தகைய ராம தத்துவமான மேலான உபதேசத்தை உங்களுக்கு செய்தேன். ராம விஷயத்தை இவ்வாறு அருளி செய்து வாமதேவர் ஓய்ந்த பின்னர் வாமதேவரின் அமுத மொழிகளை செவிமடுத்து ராமபிரானை நாராயணனே என்று அறிந்து நாட்டு மக்கள் அனைவரும் பேரானந்தமாகிய கடலில் மூழ்கினர். நாட்டு மக்களின் துன்பங்களும் நீங்கின. தபஸ்விகளில் சிறந்த வாமதேவரும் மகிழ்ச்சியோடும் அங்கிருந்து புறப்பட்டனர். ராகவனும் தன் தந்தை வீட்டிற்குள் பிரவேசித்து கவலையின்றி தன் தந்தையை வணங்கி நின்றான். உன்னை கைகேயியிடம் பகவான் ஸ்ரீ ராமபிரான் கூறியது: தாயே, அன்னையே, கைகேயி அன்னையே, தமது மனதில் உள்ள கவலையை விட்டுவிடுங்கள். சௌமித்ரியான லக்ஷ்மணனும் ஜனகனின் மகளான சீதையும் நானும் மகிழ்ச்சியோடு காட்டிற்கு புறப்பட தயாராக இருக்கிறோம். எங்கள் துன்பங்களை நீக்கி தந்தையின் ஆணைப்படி செய்ய வேண்டியதை விரைவாக செய்வீராக. மர உரி அணிதல். இந்த வார்த்தைகளை செவிமடுத்த அன்னை கைகேயி மிகுந்த பரபரப்புடனும் மரியாதையுடனும் உடனடியாக எழுந்து ஸ்ரீராமனுக்கும் மைத்திலிக்கும் தேவி சீதைக்கும் தம்பி இலக்குவனுக்கும் தனித்தனியாக மர உரிகளை கொடுத்தாள். ராகவன் தனது புனிதமான ஆடைகளை களைந்து காட்டிற்குரிய மர உரியை உடுத்தி கொண்டான். தாமரை போன்ற விழிகளை கொண்ட லக்ஷ்மணனும் தன் தமையனை போலவே மர உரியை தரித்து கொண்டான். சீதையின் தவிப்பும் வசிஷ்டரின் தலையீடும். லக்ஷ்மி தேவியின் அவதாரமான தேவி சீதையான ஜானகி தேவி மர உரியை கரத்தில் ஏந்தியபடி அதை எப்படி உடுத்துவது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். நாணத்துடன் தன் கணவரின் தாமரை முகத்தை மறைமுகமாக கண்டாள். நான் இதை எப்படி உடுத்திக் கொள்வது என்று சிந்தனையோடு நின்றாள். அதனை கண்ட மங்கள தேவதைகளின் தலைவனான ராகவன் ராமபிரான் தன் மனைவியின் எண்ணத்தை புரிந்து கொண்டு அந்த மர உரியை வாங்கி அவள் அணிந்திருந்த திவ்யமான பட்டாடையின் மீது அதை நயமாக சுற்றி கட்டினான். அரண்மனையின் வாயிலிலும் வெளியிலும் கூடியிருந்த மக்கள் அனைவரும் இந்நிகழ்வை கண்டு பெருந்துயரத்துடன் அழுவதை செவிமடுத்த வசிஷ்ட மகாமுனிவர் அங்கு வந்து கோபத்துடன் உரையாடத் தொடங்கினார். கோபத்துடன் தன் கணவரால் தசரத மன்னரால் கண்டிக்கப்பட்ட அரசி கைகேயியிடம் வசிஷ்ட மாமுனிவர் மிகுந்த வருத்தத்துடன் கூறினார்: உனக்கு என்ன தோன்றியது? துஷ்ட நைசாச்சரி, இரவு உளவி போன்றவளே, துஷ்ட குணம் கொண்டவளே, துர்நடத்தை உடையவளே, நினைத்தாலே ஐயோ பாவமாக இருக்கிறதே, கொடூர குணமுடையவளே, ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்பதையா தாமச குணமுடையவளை வரமாக பெற்றாய்? ஜானகி தேவிக்கு மர உரியை கொடுப்பதற்கு உன் மனதில் என்ன காரணம் தோன்றியது? பக்தியுள்ள பதிவிரதையான ஜானகி தேவி தன் கணவருடன் ராமபிரானுடன் பிரயாணம் செய்தால் சர்வ ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட உடலுடன் திவ்யமான உடைகளை அணிந்து செல்லட்டும். காட்டு துன்பங்களை போக்குவதற்காக பதி ராமபிரான் மனமகிழ்ந்து எப்போதும் கணவனுக்கு பணிவிடைகள் செய்து பிரியாமல் சுத்தமான உள்ளத்துடன் நடந்து கொள்ளட்டும். இவ்வாறான வசிஷ்ட மாமுனிவரின் வார்த்தைகளை செவிமடுத்து தசரத மன்னன் சுமந்திரனிடம் கூறினார்: ராஜ யோகியமான தேரை விரைவில் கொண்டு வா. தாமரை கண்ணன் ராமன் பிரயாணம் செய்வதற்கு. இவ்வாறு கூறிய பின் ராமபிரானின் தாமரை முகத்தை கண்டு புத்திரா ராமா, சௌமித்ரே, ஜானகி, ராமராமா, உலகிற்கும் இனியவனே, ஹா ராமா, ஹா ஹா, என் உயிருக்கு நிகரானவனே, மனோகரனே என்று கூறி துயருற்று பூமியில் விழுந்து தசரதன் கதறி அழுது கொண்டிருந்த வேளையில் தேரை ஆயத்தப்படுத்தி நிறுத்தினார் சுமந்திரன். அப்போது ஸ்ரீ ராமதேவர் அருளி செய்தார்: சீதையே, விரைவாக தேரில் ஏறுவாயாக. இனி சிறிதும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அந்த சுந்தரியும் வணங்கி தேரில் ஏறினாள். நீரோத்பல மலர் போன்ற வண்ணத்தை கொண்ட ராமபிரானும் தன் மனதில் இருந்த துயரத்தை நீக்கி ஜனக மன்னனை நிலத்தில் விழுந்து வணங்கி வலம் வந்து பிரதட்சணம் செய்து தானும் தொழுது உடனே தேரில் ஏறினான். வில், அம்பு, வாள், அம்பராத்தோழி ஆகிய அனைத்து ஆயுதங்களையும் கரத்தில் ஏந்தி வணங்கி லக்ஷ்மண சுவாமியும் தேரில் ஏறினார். அப்போது லக்ஷ்மணன் சுவாமியும் சுமந்திரனும் மிகுந்த துயரத்தோடு வேதனையோடும் தேரை நடத்தினார்கள். தசரத மன்னனோ நெல் நெல் என்று கூவினார். ஆனால் ரகுநாதனோ செல்லுங்கள் செல்லுங்கள் என்று விரைவாக கட்டளையிட்டார். அந்த சமயத்தில் உலகமே அசையாது ஸ்தம்பித்து நின்றது. தாமரை கண்ணனான ராமபிரான் தொலைவில் மறைந்த போது தசரத மன்னர் மயங்கி பூமியில் விழுந்தார். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என அயோத்தி நகரவாசிகள் அனைவரும்
பேராற்றாமையால் கதறிக்கொண்டு தேரின் பின்னால் ஓடி வந்தனர். நில்லுங்கள், நில்லுங்கள் பிரபுவே! ராமா, தயாநிதியே! விழிகளுக்கு அமுதமாக விளங்கும் தங்களது திருமேனியை காண முடியாவிட்டால் நாங்கள் எப்படி உயிரோடு இருப்போம்? எங்கள் பிராணனே போய்விட்டது, எங்கள் தெய்வமே என்று கூறி கதறியவாறே அனைவரும் விரைவாக தேரின் பின்னாலேயே நடந்து சென்றனர். தசரத மன்னனும் நெடுநேரம் புலம்பி மிகுந்த மனக்கவலையோடு தன் ஏவலாளர்களிடம் கூறினார், என்னை தூக்கி கொண்டு போய் என்னை என் தாயாரின் இல்லத்திற்கு அனுப்பிவிடுங்கள். ராமனை பிரிந்து வாழ வேண்டிய எனக்கு இனி இந்த பூமியில் வாழ்வதில் அர்த்தமில்லை என்பது நிச்சயம். இதனை செவிமடுத்த சேவகர்கள் தசரத மன்னனை தூக்கி கொண்டு போய் தேவி கௌசல்யின் மாளிகையில் சேர்த்தனர். அப்போது மிகுந்த துயரத்தால் மயங்கி விழுந்த மன்னன் பின்னர் விழித்தெழுந்து மிகுந்த வேதனையில் இருந்த கௌசல்யனிடம் அழுது புலம்பத் தொடங்கினான். வன யாத்திரை, காட்டு பயணம். ஸ்ரீராமபிரானும் தமசா நதிக்கரையை அடைந்து மாலை வேளையில் அங்கே தங்கினார். தண்ணீரை மட்டுமே அருந்தி உணவேதுமின்றி சீதையுடன் ஒரு மரத்தின் அடியில் படுத்து உறங்கினார். லக்ஷ்மண சுவாமி வில்லையும் அம்பையும் ஏந்தி அருகில் காவலுக்கு நின்றார். சுமந்திரருடன் சேர்ந்து துயரம் நிறைந்த நிகழ்வுகளை குறித்து பேசி வருந்திக் கொண்டிருந்தார். அயோத்தி மக்களும் அங்கே வந்து சேர்ந்தனர். ஸ்ரீராமபிரானை இங்கிருந்து அழைத்து செல்ல விடக்கூடாது, அவர் காட்டிற்கு சென்றால் நாமும் காட்டில் வாழ்வோம் என்று அனைவரும் தங்கள் மனதில் உறுதியாக தீர்மானித்தனர். மக்களின் இந்த வருத்தத்தையும் புலம்பலையும் கண்ட ஸ்ரீராமபிரான் தன் மனதிற்குள் சிந்தித்தார். சூரியன் உதித்துவிட்டால் ஐயகோ, இவர்கள் மீண்டும் நம் பயணத்தை தடுப்பார்கள். இப்போது இவர்கள் மிகுந்த சோகத்திலும் சோர்விலும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் விழிப்பு வருவதற்கு முன்பே உணர்வில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே நாம் புறப்பட்டு செல்வோம். தேரை தயார் செய்வீர். ராகவனான ராமபிரானின் வார்த்தைகளை செவிமடுத்து சுமந்திரனும் விரைவாக தேரை ஆயத்தம் செய்தார். ராகவனும் ஜனகனின் மகளான அன்னை சீதையும் தேரில் ஏறிய பின்னர் நகரத்து மக்கள் உணர்வதற்கு முன்னரே சுமந்திரன் தேரை சிறிது அயோத்தியை நோக்கி செலுத்துவது போல காட்டி தந்திரமாக தெற்கு திசை நோக்கி செலுத்தினார். சுற்றிலும் படுத்திருந்த நகர மக்கள் அனைவரும் மறுநாள் காலையில் விழித்து கண்டபோது ராமனை காணவில்லை என்று உணர்ந்து விழிநீர் சிந்தி அழுது புலம்பியவாறு மீண்டும் நகருக்குள் சென்றனர். சீதையுடன் கூடிய ராமனை எண்ணி நினைத்து நாள்தோறும் புத்திரர்கள், நண்பர்கள் முதலானோருடன் இணைந்து தூய சித்தத்தோடும் அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் மங்கள தேவதையான ராமபிரானை வாழ்த்தினார்கள். ராமன் கங்கை கரையை அடைந்து ஜானகியோடும் சேர்ந்து மங்கள நீராடல் செய்தார். தம்பி லக்ஷ்மணனுடனும் ஸ்ருங்கிபுயலபுரம் எனும் ஊருக்கு சற்று தொலைவில் ஒரு சிம்சுபா இருவாட்சி ஈட்டி மரத்தின் அடியில் தசரத குமாரனான ராமபிரானும் விதேக நாட்டின் மகளான சீதையும் சுகமாக அமர்ந்திருந்தனர். குஹ சங்கமம், குஹனை சந்தித்தல். ராமனின் வருகை என்னும் பெருவிழாவை குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு கேட்டறிந்த குகன் அப்போது தன் சுவாமியும் விருப்பத்திற்குரிய தெய்வமுமான ராமபிரானை கண்டு வணங்குவதற்காக தூய மனதோடும் கரங்களில் காணிக்கை பொருட்களோடும் விரைவாக வந்தான். பழுத்த பழங்கள், தேன், மலர்கள் முதலியவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராமனின் முன்னே சமர்ப்பித்து கரம் கூப்பி தரையில் விழுந்து பணிந்து வணங்கினான் குகன். உடனே அவனை தூக்கி நிறுத்தி தனது மார்போடு மகிழ்ச்சியுடன் இறுக தழுவிக்கொண்டார் ராமபிரான். புன்னகையோடும் இனிமையோடும் சற்றும் தாமதிக்காமல் நல் விசாரிப்புகளையும் செய்தான். தாமரை கண்ணனின் திருமேனியை கண்டு கரங்குவித்து குகன் கூறத் துவங்கினான். அடியேன் இன்று பெரும் பாக்கியசாலியானேன். நிச்சயமாக என் வேட பிறவியும் புனிதமடைந்தது. வேடர்கள் இந்த ராஜ்யமும் எவ்வித குறையுமின்றி உனக்கு உடைமையானது அன்றோ? அடியேனாகிய இந்த ஏவலனையும் எனது ராஜ்யத்தையும் துயரங்கள் இன்று நீயே காத்துருள வேண்டும். மன மகிழ்ச்சியோடு தேவரீர் எப்போதும் இங்கேயே வசித்தருள வேண்டும். எனது அந்தப்புறத்தை தமது பாத தாமரை தூசிகளால் உள்ளன்போடு தூய்மைப்படுத்தி அருள வேண்டும். இந்த மூலிகை கிழங்குகளையும் கனிகளையும் ஏற்றுக்கொண்டு அருள வேண்டும். தகுந்த காலத்தில் கருணையோடு எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டும். இவ்வாறு வேண்டி நிற்கின்ற குகனிடம் மெல்லிய புன்னகையோடு ராகவனான ராமபிரான் அருளி செய்தார். என் நண்பனே, என் வார்த்தையை செவிமடுப்பாயாக. எனக்கு இதில் எந்த குறையும் இல்லை, அசௌகரியம் ஏதும் இல்லை. ஆயினும் 14 ஆண்டுகள் முடியும் வரை ஊர்களிலோ அல்லது இல்லங்களிலோ வசிப்பதற்கோ பிறர் அளிக்கும் உணவை உட்கொள்வதற்கோ எனக்கு அனுமதி இல்லை. வனவாசம் முடியும் காலம் வரை எனது இந்த
ராஜ்யத்தை நீயே பரிபாலனம் செய்ய வேண்டும். நீ என் இனிய நண்பன், மரியாதைக்குரியவன், மனதில் சிறு தயக்கமும் கொள்ள வேண்டாம். உடனே ஆலமரப்பாலான ஆலம்பால் வடக்ஷீரத்தை கொண்டு வா. அடுத்த கணமே குகன் ஆலமரப்பாலை கொண்டு வந்தான். ஆலம்பாலை ரகுநாயகனான ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து தூய்மையான ஆலமரப்பாலால் தனது தலைமுடியை சுத்தம் செய்து தலையை முழுவதுமாக ஆலம்பாலால் நனையச் செய்து சடைமுடியை தரித்து கொண்டான். லக்ஷ்மண சுவாமியால் தர்பை புற்களும் தர்பை பாயினாலும் மரியாதையுடன் பரப்பப்பட்ட அந்த இடத்தில் தண்ணீரை மட்டுமே பருகிவிட்டு தேவி சீதையுடன் பகவான் ஸ்ரீ ராமபிரான் துயில் கொண்டான். முன்னொரு காலத்தில் அரண்மனையில் மேல் தளத்தில் பஞ்சனையில் உறங்குவது போல ஸ்ரீ ராமபிரான் உறங்கத் தொடங்கினார். அப்போது லக்ஷ்மண சுவாமி தன் வில்லையும் அம்பையும் ஏந்தி யுகனுடன் இணைந்து அருகில் விழிப்புடன் நின்று காவல் காத்தார். லக்ஷ்மண குக உரையாடல். லக்ஷ்மண குக சம்பாதம். லக்ஷ்மிபதியான ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மி தேவியான அன்னை சீதா தேவியும் மரத்தடியில் வெறும் தரையில் படுத்திருப்பதைக் கண்டு மிகுந்த துயரத்துடன் கண்ணீர் மல்கியவனாய் குக பெருமாள் லக்ஷ்மண சுவாமியிடம் இதனை கூறத் தொடங்கினார். தோழா, தாமரை கண்ணனான ராமனை காண்பாய். மாளிகையில் தங்க கட்டிலில் இன்பமாக உறங்க வேண்டியவன் இன்று உணவின்றி மரத்தடியில் வெறும் இலைகளின் மீது நிலத்தில் உறங்குகிறானே. புண்ணிய புருஷனாம் ஸ்ரீ ராமபிரான் காட்டில் ஜானகியோடு தளிர்கள் நிறைந்த நிலப்பரப்பில் உறங்கும் வேளையில் ஸ்ரீ ராமதேவனுக்கு இத்துயரம் வர காரணமானவள் கைகேயி. மந்திரையின் துர்மதியை கேட்டு அந்தோ கைகேயி மகாபாவத்தை செய்துவிட்டாளே என குகன் கூறிய இனிய சொற்களை கேட்ட சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமி. இது ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமிக்கும் குக பெருமானுக்கும் இடையிலான புகழ்பெற்ற தத்துவ உரையாடலின் தொடர்ச்சி. குகனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமி உண்மையான பதிலை கூறலானார். நல்மனம் கொண்டவனே, என் வார்த்தையை செவிமடுப்பாய். எப்போதும் மங்களகரமான ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருப்பாய். இந்த 3 உலகங்களிலும் யாருடைய துயரத்திற்கு யார் காரணம், யாருடைய இன்பத்திற்கு தான் யார் காரணம்? பூ உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் அவர்கள் முற்பிறவியில் சேர்த்த வினைகளே, கர்ம வினைகளே ஆகும். ஆராய்ந்து கண்டால் ஒருவருக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ அளிப்பதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை என்பது திண்ணம். ஒருவன் எனக்கு இன்பத்தை தருகிறான், மற்றொருவன் எனக்கு துன்பத்தை தருகிறான் என்னும் வீண் எண்ணம் அஞ்ஞான அறிவிலிகளுக்கு மட்டுமே தோன்றும். மெய்ஞானிகளுக்கு ஒருபோதும் அங்கனம் தோன்றாது. நானே இதையெல்லாம் செய்கிறேன் என்ற அகந்தையும் வீண் அபிமானத்தினாலேயே மனதில் உதிக்கிறது. தோழனே, செவிமடுப்பாய். இவ்வுலகம் முழுவதும் தத்தமது கர்ம சூத்திரத்தால் வினை பயனால் கட்டுண்டுள்ளது. மனிதன் அனுபவிக்கும் இன்ப துன்ப அனுபவங்களும் அவனவன் கர்ம வினைகளுக்கு ஏற்பவே அமைகின்றன. நண்பன், பகைவன், நடுநிலையானவன், உறவினன், வெறுக்கத்தக்கவன், மத்தியஸ்தன், நல விரும்பிகள் என்றெல்லாம் பிரித்து பார்க்கும் பேத புத்தி ஒரு மாய மயக்கமே ஆகும். சிந்தித்து கண்டால் இவை அனைத்துமே அவரவர் சுய கர்மங்களின் விசித்திர பயன்களே ஆகும். எங்கு எப்படி அமைந்திருக்கிறதோ அங்கே அப்படியே இருக்கட்டும். இன்பமும் துன்பமும் அவரவர் செய்த வினைகளின் கர்மாவின் வழியே வந்து சேருகின்றன என்பதை மனதளவில் உணர்ந்து கொள்ள வேண்டும். காலப்போக்கில் எது எது நேர்கிறதோ அதை அனுபவித்து கொண்டு மன அமைதியுடன் வாழ வேண்டும். இன்பமும் விதியும். போகங்களை இன்பங்களை நாடி ஆசைப்படவும் வேண்டியதில்லை. விதியால் அமையும் போகங்களை தவிர்க்கவும் வேண்டியதில்லை. நன்மை தீமை பயக்கும் வினைகளின் பலன்கள் வெளிப்படும் போது மனதில் தோன்றும் துயரமும் மகிழ்ச்சியும் ஆராய்ந்து பார்த்தால் வீணானவையே. இயற்கையின் நியதி. தோழனே, மனித உடல் புண்ணிய பாவங்களால் உண்டானது. இது விதியின் கட்டளை. இன்ப துன்பங்கள் அனைவருக்கும் இயல்பானவை. தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட இவற்றை தடுக்க முடியாது. மாறும் நிலைகள். உலகில் இன்பத்திற்கு பின் துன்பம் வரும், துன்பத்திற்கு பின் நிச்சயமாக இன்பம் வரும். இரவும் பகலும் போல் இவை மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். மனதில் இதை எண்ணி அஞ்ச வேண்டியதில்லை. இன்ப துன்ப கலவை. துன்பத்தின் நடுவே இன்பமும் வரும், இன்பத்தின் நடுவே துன்பமும் அமையும். தோழனே, நீரும் சேரும் கலந்திருப்பது போல இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தே இருக்கும். சான்றோர் இயல்பு. ஆகவே அறிவுடைய சான்றோர்கள் மன
மன உறுதியுடன் மனதில் துயரமும் மகிழ்ச்சியும் இன்றி சமநிலையோடு வாழ்கிறார்கள். மாயையின் உண்மை: விருப்பமானவை நடக்கும் போதும் விருப்பமில்லாதவை நடக்கும் போதும் காணப்படும் உலகப் பொருள்கள் அனைத்தும் மாயையே என்ற எண்ணத்தால் புத்திமான்கள் எப்போதும் மன நிறைவோடு இருக்கிறார்கள். இவ்வாறாக குகனுக்கும் இலக்குவனுக்கும் சுமித்திரையின் மைந்தனுக்கும் செய்தி விருத்தாந்தம் கூறிக்கொண்டிருக்கும் போதே சூரியன் உதித்தான். விரைவாக ராகவனும் ராமன் நிகழ்த்த வேண்டிய நித்திய கர்மங்களை செய்து முடித்தான். படகை வரவழைக்க என்று கூறியவுடன் குகனும் நல்ல படகை கொண்டு வந்து விரைவாக வணங்கினான். சுவாமியே, தேவியுடன் இதில் ஏறுங்கள். சௌமித்ரியான லக்ஷ்மண சுவாமியும் ஜனகஜாவான அன்னை சீதையும் படகை செலுத்துவது இந்த அடியேனே தான். மானவ வீரனே, என் உயிர் இறைவனே, ஸ்ருங்கிவேரபுரத்து அதிபனின் குகனின் வார்த்தைகளை செவிமடுத்தவுடன் மங்கள தேவதையாகிய சீதையின் கரங்களை பிடித்து கரையேற்றினான். குகனின் கரத்தையும் பிடித்து தானும் கரையேறினான். ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சௌமித்திரியும் பத்திரமாக படகில் ஏறினார். தன் சுற்றத்தாருடன் இணைந்து குகனும் மிகுந்த பக்தியுடன் படகை செலுத்தினான். மங்களகரமான பார்வையை உடைய ஜானகி தேவியும் கங்கையை பிரார்த்தித்து நன்றாக வணங்கினாள். கங்கே, பகவதி தேவி தமக்கு நமஸ்காரம். சிவபெருமானின் திருமுடியில் வாழ்கின்ற சுந்தரி ஹைமவதி உனக்கு நமஸ்காரம், நமஸ்காரம். மந்தாகினியே தேவி கங்கை உனக்கு நமஸ்காரம். நாங்கள் வனவாசத்தை முடித்து கொண்டு மரியாதையுடன் திரும்பி வந்தால் நல்ல பலி பூஜைகளை செய்து உன்னை வழிபடுவோம். ஆபத்து ஏதுமின்றி எங்களை காப்பாற்றுவாயாக. துன்பத்தை போக்கும் கங்கை தமக்கு நமஸ்காரம். இவ்வாறு பிரார்த்தித்து வணங்கி கொண்டிருக்கையில் குறிப்பு: இது துஞ்சத்தை எழுத்தச்சன் எழுதிய மலையாள அத்தியாத்ம ராமாயண கிளிப்பாட்டின் அயோத்தியா காண்டத்தில் குகன் ராமனை படகில் கங்கையை கடக்க உதவும் புகழ்பெற்ற பகுதியாகும். விரைவாக அக்கரையை கங்கையின் மறுகரையை அடைந்தனர். படகிலிருந்து கீழே இறங்கி குகன் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி தன் மன விருப்பத்தை வேண்டினான். சந்திரனை போன்ற முகத்தை கொண்ட உலக நாயகனே, அடியேனும் உங்களுடன் தொடர்வதற்கு தடங்கலின்றி அனுமதி அளிக்க வேண்டும். இல்லையெனில் நான் என் உயிரை துறப்பேன். குகனின் வார்த்தைகளை செவிமடுத்த ராகவனான ஸ்ரீ ராமபிரான் மனமகிழ்ந்து அவனிடம் அருளினார். நான் 14 ஆண்டுகள் காட்டில் வசித்து விரைவில் திரும்பி வருவேன் என்பது சத்தியம். நீ மன கவலையின்றி வாழ்வாயாக. ராமன் சொன்ன சொல் ஒருபோதும் பொய்ப்பதில்லை. இவ்வாறு பலவாறாக கூறி குகனை மன மகிழ்ச்சியுடன் இறுக்கமாக கட்டி அணைத்தார். பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன் பக்தனான குகனை வழி அனுப்பி வைத்தார். குகன் பக்தி பெருக்குடன் தலை வணங்கி கரங்களை கூப்பியவாறு மெல்ல மெல்ல தன் படகில் ஏறி தன் இல்லம் சென்று ராமனை குறித்த சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தார். இது ஸ்ரீ அத்தியாத்ம ராமாயணத்தின் 6ஆம் அத்தியாயமான 6ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.